Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. நிறைய கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் தங்களுடைய பலத்தை எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மிஸ் ஆகும். எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிருக்கணும் சார்? போட்டிட்டு இருக்கணும். கட்டாயம் போட்டிடணும். தேர்தலில் எதுக்கு கட்சியில் எதுக்கு? இல்லை, நியாயமா நடக்காது. நம்ம என்னைக்கு நியாயமா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. 66,000 ஓட்டில் இளங்கலை ஜெயிச்சாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சின்னம், இன்னைக்கு திமுக சின்னம். ஆனால் 60,000 ஓட்டெலாம் ஜெயிச்சிருக்காரு. 6,000 ஓட்டு உங்களுக்கு குறைவாக விழுந்துருச்சு. திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்திக்கான அடையாளம் இது. சொல்லிக்கலாமா இல்லையா? பேச்சு உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குமா இல்லையா? அப்புறம் இப்போ 1,00,000 ஓட்டில் ஜெயிச்சாருன்னு எங்களுக்கு மக்கள் அமோக வாக்களிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போகிறேன். நாங்கள் நிற்காதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு. சரி, நிற்காதனால ஓட்டு சதவீதம் குறையுமா சொல்லுங்க. அப்போ நீங்கள் புறக்கணிச்சிங்க, உங்கள் தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அண்ணாமலையும் தானே சார் புறக்கணிங்க. அவரையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜகவுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பா அவங்க அதிமுகவோட ஒரு நல் வாய்ப்பை தவற விட்டாங்க. அதிமுகவோட ஏன்னு அதிமுக திமுகக்கு பிறகு நாங்கள் பாருங்க 80,000 வாக்கு வாங்கியிருக்கோம், நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம். இது எல்லா சந்தர்ப்பம் தவற விட்டீங்களே. அதான் சார், இப்போ கொங்கு பகுதியில் அதுவும் குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு அங்கே நல்ல பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்கு, பேஸ் உருவாயிருக்குன்னு சொன்னாங்க. கொங்கு பகுதியில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க உருவாயிருக்கு. நான் நம்புறேன், அவங்க நம்பணுமே. நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று உட்கார்ந்துருக்கீங்க? தேர்தல் தானே உங்க வேலையே. அப்புறம் தொண்டர்கள் சோறு அடைஞ்சிடக்கூடாது, தோல்வியை அந்த லட்சணத்தில் கட்சி நடத்தி நான் என்ன சார் செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் பாஜக அடுத்த தலைவர் யாருன்னு 50 பேர் போட்டி போடுறீங்கல்ல, 50 பேர் போய் உட்காருங்க, ஆளுக்கு ஒரு வார்டு பிரிச்சுக்கோங்க. யார் வார்டில் கூட ஓட்டு வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஒரு பேச்சு சொல்ல, யார் வார்டில் கூட ஓட்டு வருதோ அவருக்கு தான் மாநில தலைவர் பதவி சொல்லிக்கிடுவோம். சும்மா ஒரு காமெடி, ஜாலி தானே. பதுங்கிறது யாரு? நீங்க பதுங்கி பாஞ்சு ஆட்சியை பிடிக்க போறாங்க, நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைச்சு? நாம் தமிழர் வர்சஸ் திமுகன்னு தான் களம் இருக்குன்னு நாம் தமிழர்கள் தம்பிகள் வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு தெரியும். அந்த கிளைம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இவங்க மிஸ் பண்ணாங்க. நாங்கள் பெரியாருக்கு எதிராக இவ்வளவு பகிரங்கமாக பேசின பிறகு ஈரோடு கிழக்கில் சீமான் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு எதிரானதும் திமுக ஒத்துக்கிடுமா? அப்ப திமுக வாங்குற ஓட்டெல்லாம் பெரியாருக்கு ஆதரவானதுன்னு சீமான்ட்ட வந்து பெரியார் பத்தி ஒரு கேள்வி எழுப்பப்படுது, அவர் பதில் சொல்றாரு. சரிங்களா? அவர் வம்படியா வந்து ஒரு விஷயம் ஆதாரம் இல்லாததை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வைக்க நீங்க வாங்க, நான் இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. நீங்க வந்து அம்மையார் இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது என்ன ஆதாரம் வச்சு அவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு அப்படி எல்லாரும் பக்கமும் எல்லாருமே பேசி இருக்கிறதா தானே. அப்ப நீங்க பெரியார் பத்தி கோவப்படுறீங்க, அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாத ஒரு பெரியார் சொன்னதா சொல்லும் பொழுது எங்க ஆதாரம் தானே கேட்கறாங்க. வந்து நீங்க கதவு பூட்டி வச்சுட்டு ஆதாரம் நீங்க வந்து பூட்டின கதவுக்குள்ள எப்படி அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கறாங்க. திரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் பொறுப்பெடுக்கும், நான் பொறுப்பு. ஆனா இந்த சென்ஸ்ல அவர் 100 சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவு 26 தேர்தலுக்கு எந்த வகையில் 26 going to be a tough election for DMK. பட் வந்து அவங்களுக்கான எட்ஜி வந்து நோட் டவுட். மக்கள்கிட்ட அதிருப்தி ரொம்ப. அவங்க நினைக்கிற மாதிரி ராஜபா, அதனால தான் அவங்க அலையன்ஸை தக்க வச்சிருக்காங்க. புதுசாக விஜய் வந்திருக்கிறாரு, அது எதுவும் இம்பாக்ட்? அவரும் வந்து அவர் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் போட்டுவிட்டு அவர் சொல்றார், உண்மையான சமூக நீதி, உண்மையான அன்பு, உண்மையான அவர் நான் தான் ஒரிஜினல் திமுகன்னு சொல்ல வர்றாரு. இது எல்லாம் அவர் சொன்ன புத்தாண்டு எல்லாருமே கொண்டாடுறது. நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எங்க இருந்து வந்து சொல்லுங்க. தமிழ்நாடு அரசுல நவம்பர் மாதம் 2024 ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அரசின் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்கள்னு போட்டாங்க. அதில் வந்து ஏப்ரல் 14 போட்டிருக்காங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு / அம்பேத்கர் பிறந்த நாள் போட்டிருக்காங்க. நான் அதை நினைக்கிறேன். நீங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நாம் தமிழர் சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் சொன்னாங்க தமிழக முதலமைச்சர் பேச்சை கேட்கணுமா? நீங்க பாரதிதாசன் பேச்ச நீங்க சொல்லுங்க. தமிழக முதலமைச்சரோட பொங்கல் வாழ்த்து செய்தியிலையும் புத்தாண்டுங்கிற வார்த்தை இருக்கு. நீங்க தப்பா சொல்லி புத்தாண்டுங்கிற வார்த்தையும் இருக்கு. எடுங்க பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேராலேயே உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு ஒரு தாட்டும் இறைவன் துணை நிகழ்த்தும். நன்றி சார். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. நிறைய கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. திமுக காங்கிரசினுடைய அந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. உங்களுடைய பார்வை? திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுது, காங்கிரஸுக்கு ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கை குறையுது. எதிர்கட்சிகள் தங்களுடைய பலத்தை எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மிஸ் ஆகும். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நமக்கு வந்து டிஎம்கே ஜெயிக்க போகுதுங்கிறதுல எனக்கு எந்த குழப்பம் இல்லை, உங்களுக்கும் குழப்பம் இருக்காது. நீங்கள் அதுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அது வந்து அதை தாண்டி நமக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு சீட்டு குறையுது, அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தக்க வச்சிருக்குங்கிறதுக்கான உதாரணம். நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படி ஒரு நண்பருக்காக எந்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து ரத்த தானத்தையும் கிட்னி தானத்தையும் நம்ம ஒன்றா கருத முடியாது.
உங்களுக்கு அப்போ வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்துருப்போது கிட்னி தானம். அதனால் வந்து அவங்க வந்து ஒரு தொகுதியவே விட்டு அவங்க நம்பர் வந்து எண்ணிக்கை குறையும். 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா ஜெயிச்சது இவ்வளவு, இருந்தது இவ்வளவுன்னு போய் நிற்கும். திமுகக்குன்னா ஒன்று கூட போய் நிற்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஒரு வரலாற்று வாய்ப்பாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதாவது மற்றவங்கெல்லாம், நான் சொல்லலை இது வரைக்கும், திமுக கூட்டணி இந்தா விழுந்துருச்சு அந்தா விழுந்துருச்சு, விடுதலை அப்படி பேசிட்டாரு, மார்க்சிஸ்ட் கோவமாக இருக்குது, விவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அது ஒன்றுமே இல்லைங்கிறது வந்து புரிவாயிடுச்சு. நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மது ஒழிப்பு மாநாடும் போதே சொன்னோம், ஒன்றும் கிடையாது, கோவப்படாதீங்க, எல்லாம் சாதாரணமாக அண்ணன் சும்மா உள்ள ஃபேமிலிக்குள்ளே விளாண்டுருக்கார், ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அண்ணன். திமுகவே கூட்டு வச்சு தான் அந்த மாநாட்டை நடத்தினார் கள்ளக்குறிச்சியில். அதே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பயங்கரமான மாநாடு போட்டு காவல்துறை சரியில்லை, எஸ்பி நாங்கள் வந்து அப்போ அப்படி பொண்ணு இப்படி பொண்ணுலாம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் அடுத்த வரியிலே நாங்கள் திமுக ஆதரவளிப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி சீட்டை விட்டு கொடுத்துருச்சு, இவ்வளோதான். அதனால் வந்து எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, அவர்களுக்கு திசையும் இல்லை, அவர்களுடைய கூட்டணியும் இல்லை. ரெண்டுமே தெளிவாக வச்சிருக்கு திமுக கூட்டணி. அதுதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காட்டு. எதிர்க்கட்சிகளை என்ன செஞ்சுருக்கணும் சார்? போட்டிட்டு இருக்கணும், கட்டாயம் போட்டிடணும். தேர்தலில் எதுக்கு கட்சியில் எதுக்கு? ஆர்எஸ்எஸ் என்னைக்கா தேர்தலில் போட்டிட்டு இருக்கா? இல்லை, அவங்க திராவிடர் கழகம் என்னைக்கா போட்டிட்டு இருக்கா? அவங்களுக்கு தேர்தல் பாதையே கிடையாது. அப்போ நீங்கள் தேர்தல் பாதை வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இதில் ட்ராக் சரியில்லை, மேட்ச் சரியில்லை, மேட்ச் ஃபிக்ஸிங்கு, ஃப்ரெண்ட் எல்லாம் தான் நடக்கும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இல்லை, நியாயமாக நடக்காது. நம்ம என்னைக்கு நியாயமாக நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து அப்போ 2021 சட்டமன்றத்தில் நியாயமாக நடந்து ஒத்துழைக்க சொல்லுங்கள். நியாயமாக மக்கள் முடிவு தான், நாங்கள் தோற்றுட்டோம், தப்பு செஞ்சோம் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். 2021 சட்டமன்றத்தில் நியாயமாக நடந்தது, 24 பொதுத் தேர்தல் நியாயமாக நடந்தது, நாங்கள் தவறான முடிவு எடுத்துவிட்டோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லுங்கள். எல்லாமே காசு கொடுத்துட்டு வந்தாங்க, பட்டியல் அடிச்சுட்டு வந்தாங்க, மோசடி பண்ணாங்க தானே சொல்ல போகிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, எந்த பட்டணமுக்குனாலும் தாமரைக்கு போகுதுன்னு சொல்லுதா இல்லையா? முறைகேடு நடந்ததுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்திய கூட்டணியில் 10 பேர் சொன்னாங்க, 10 பேர் கேள்வி பண்ணாங்களே பாரு. அப்போ தோல்வி அடைந்தவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது தானே. அப்போ அதை தாண்டி ஜெயிக்கிற இப்படி தான் பார்க்கணும். அப்படி முறைகேடு நடக்கலைங்கிற வேறு விஷயம், நடந்தால் எல்லாரும் தான் பண்ணுறாங்க. சரி, காசு கொடுக்குறாங்க, எந்த கட்சி காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க? அதே அதிமுகவை, அதே பாஜகவை காசே கொடுக்கலன்னு சொல்லுங்க. அவங்கவங்க சத்து குறிப்பிட்டு அவங்க கொடுத்தாங்க. ஏதோ 1-2 கேண்டிடேட் 1-2 கட்சியில் கொடுக்காம இருந்திருக்கலாமே தவிர அது இண்டிவிஜுவல் கேசஸ். ஒரு கட்சியா ஒரு இதாக நான் வந்து பாலிசியாக நாங்கள் கொடுக்கவே யாரையா சொல்லுங்க. 15 கோடி ரூபா திமுக வந்து எதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் வாங்கினாங்க? அவங்க வச்சுக்கிறக்கா தேர்தல் செலவு? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, யார் இங்கே பேசிட்டு இருக்கிறீங்கன்ற. அப்போ இப்போ அதுக்குள்ளே தானே போராடணும். உங்களுடைய வேலையே தானே அராஜகமாக தேர்தல் நடந்ததுன்னு அதில் நின்று ராஜ்யமாக ஜெயிக்கிறது தானே உங்களுடைய வேலை. அதுக்காக தானே நீங்கள் கட்சி தேர்தல் மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை சரியாக நடக்காதுன்னா அப்புறம் சரியாக நடக்கும்போது நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் 26 பார்த்துக்கலாம் தானே இருக்காங்க. 26 மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்காது. அப்படி தான் அப்படி வந்து இது மொட்டை தாத்தம் குட்டத்தில் விழுந்த மாதிரி தான் விழுந்து நிற்க வேண்டியதான். ஒரு தெளிவு இருக்கும்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான். நீங்கள் வந்து இப்போ போன முறை 66,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு திரு ஈவி கே செல்வமோகன். இந்த முறை 66,000க்கு ஒரு ஓட்டு குறைஞ்சா கூட நம்ம சொல்லிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு இந்திய கூட்டணியில், நீ 400 சொன்ன, 400 வர முடியல பார்த்தியா, நீ தோத்துட்ட, நாங்கள் ஜெயிச்சோம் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுல, நீ தானே 400 சொன்ன, 400 வந்தியா, உனக்கு தனி மெஜாரிட்டியாக வந்துச்சா, வரல அப்படின்னா அப்போ தோத்துட்ட, நாங்கள் மொத்தமாக சேர்த்து 240 வராது கணக்கு இல்லை. ஆனால் ஒரு இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது. அந்த மாதிரி 66,000 ஓட்டில் இளைஞர்கள் ஜெயிச்சார். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சின்னம், இன்னைக்கு திமுக சின்னம். ஆனால் 60,000 ஓட்டெலாம் ஜெயிச்சிருக்காரு. 6,000 ஓட்டு உங்களுக்கு குறைவாக விழுந்துருச்சு. திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்திக்கான அடையாளம் இது. சொல்லிக்கலாமா இல்லையா? ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா இல்லையா? அப்புறம் இப்போ 1,00,000 ஓட்டில் ஜெயிச்சாருன்னு எங்களுக்கு மக்கள் அமோக வாக்களிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் நிற்காதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்றலாம். சரி, நிற்காதனால ஓட்டு சதவீதம் குறையுமா சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் புறக்கணிச்சிங்க, உங்கள் தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க போடுவாங்க. உங்கள் தொண்டர்கள் எப்படி திமுக போடுவாங்க? இல்லை, 1,00,000 ஓட்டில் ஜெயிச்சாருன்னா யாருக்கு போட்டிருக்காங்க? இல்லை, விக்கிரவாண்டியிலே விக்கிரவாண்டி வச்சுக்கோங்க, எல்லா கட்சியும் வச்சுக்கோங்க. நான் ஆர்கே நகர்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆர்கே நகரில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட போது திமுக வாக்காளர்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறார்கள். உங்க தேர்தல் புறக்கணிப்பு என்னாச்சு நீங்க சொல்லுங்கன்ற. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட புறக்கணிப்பா? அதிமுக தொண்டன் என்ன சார் செய்யணும்? உங்கள் ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பந்த் அப்படின்னு அறிவிக்கிறாங்க, ஒரு பேச்சு. அப்போ நீங்கள் யாருமே வேலைக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, கதை பூட்டிட்டு போகிறதுனா அப்படி தானே பந்து. ஆஃபீஸ் பந்து, நான் போவேன் அப்படின்னு எனக்கு என்ன புரியல. அது என்ன பந்து? அது எனக்கு புரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இயல் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை. அதிமுக புறக்கணிக்கிறது, தொண்டர்கள் பூரா திமுக வாக்களிப்பாங்க. இப்போ நாம் தமிழர் மட்டும்தான் களத்தில் நிற்குது. இப்போ 1,50,000 வாக்கில் நாம் தமிழர் வேட்பாளர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சொல்லலாம் திமுக மேலே அதிருப்தி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதிமுக ஓட்டு இங்கே தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த 1,50,000 ஓட்டில் அவர் ஜெயிக்க போகிறார், சந்திரகுமார். அப்போ வந்து என்ன நடக்க போகுது? அப்போ அதிமுக வாக்காளர் யாருக்கு வாக்களிச்சாங்க கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் தேடட்டும். அண்ணாமலை தானே சார் புறக்கணிக்கிறார். அவரையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
நான் ஏற்கனவே சொன்னதுனால கொஞ்சம் 2 வரியா சொல்றேன், இல்லாட்டி நான் 1.5 மணி நேரம் பேசுவேன். அந்த பாஜகவுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பா அவங்க அதிமுகவோட ஒரு நல் வாய்ப்பை தவற விட்டாங்க. அதிமுகவோட ஏன்னு இப்போ திமுகவுக்கு வாக்களிக்க செத்தாலும் திமுக வாக்களிக்க எனக்கு வந்து நான் வந்து 1996 நான் வந்து கவுன்சில் எலெக்ஷனில் நின்னேன். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் சின்னத்தில் நின்னேன், இந்திய கம்யூனிஸ்ட் கதிரவால் சின்னத்தில். அவங்க தான் டெபாசிட் கட்டினாங்க. நான் 96 ரொம்ப கூட்டி போய் அன்றைக்கி டெபாசிட் கட்டுற காசு கிடையாது. அப்போ அதனால் நான் அவங்கள்ட்ட நின்னேன். அப்போ வந்து நான் ஒரு இடத்த வேண்ட போகும்போது திமுகவுடைய குடும்பம், அந்த குடும்பமே திமுகவோட ஒரு பெரிய வக்கீல், பிரபலமான வக்கீல், அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், அப்பா பொண்டாட்டி இல்லாட்டி தான்ப்பா வப்பாட்டி, நாங்கள் திமுக குடும்பம், நாங்கள் போட்டியில தான் கூட்டணி உங்களுக்குலாம், இந்த வார்டில் எங்கள் கட்சியே போட்டிடுது, அதனால் உனக்கு போட்டியிட முடியாது, உனக்கு ஓட்டு போட முடியாது, இவ்வளோதான். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம், அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க, திமுக வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக இல்லாதவோ திமுக கூட வாக்களிச்சிடறாங்க. அப்போ அந்த தர்ம சங்கடத்தை அவங்க தவிர்க்கிறதுக்கு பாஜக இருந்தால் அது கொங்கு மண்டலம், பாஜகவுக்கு ஏற்கனவே பேஸ் இருக்கு, பாஜகவுக்கும் அதிமுகவும் கொள்கை ரீதியான பெரிய முரண் கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க, லேட்டஸ்ட் வரைக்கும் இருந்தவங்க 2020 கூட அமையலாம்னு சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கலாம், நம்ம மறுக்கல. அப்படிங்கும்போது போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு கூடிச்சு அப்படின்னா இந்த வித்தியாசத்தை திரும்ப ட்ரை பண்ணலாம். பாஜக தன்னுடைய வாக்கு வங்கி கூடி இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஒரு கள்ளக்கணக்கு தான், ஆனாலும் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்கு எல்லாமே அவர் ஏன் ஓட்டுன்னு தானே சொல்ல போறாரு. அவர் எனக்கு ஏடிஎம்கே கொடுத்துச்சு, எனக்கு பிஜேபி கொடுத்துச்சு சொல்ல போறாரா? மக்கள் எங்களுடைய வாக்காளர்களை ஏற்று சீதாலட்சுமி இவ்வளவு வாக்கு கொடுத்துருக்காங்க தான் சொல்ல போறாரு. எங்களுடைய கொள்கை தலைவர் பிரபாகரனை ஏற்றுன்னு தான் சொல்ல போறாரு. அதை நீங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நிச்சயமா நீங்க பாப்பீங்க, திரு சீமான் வந்து தமிழ் எக்ஸ்ட்ரீம் லெவல் பொசிஷன் எடுக்கிறார். திமுக தான் ஆட்சியில் இருக்கு, அதிருப்தியில் இருக்கு. ஸோ திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, ஒரே வாய்ப்பு தான். அப்போ அவர் வாங்குறவங்க தான் நம்பர் 2 அவர் தான். இப்போ நீங்க இடையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு, நீங்க இடையில பிஜேபி உள்ள இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே வாக்கு ஆட்டோமேட்டிக்காக விழும். ஏடிஎம்கே வாக்கு நாம் தமிழருக்கு போகாது, ஏடிஎம்கே வாக்கு டிஎம்கேக்கு போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விழுந்திருக்கும். அப்போ நீங்கள் நம்பர் 2 கட்சின்னு வந்திருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் தான் நம்பர் 2 கட்சி சொல்லியிருக்கலாம். குறைந்தபட்சம் தொண்டர்கள் மத்தியில் விஜய் வராரு, நாம் தமிழர் இருக்குது, பாமக என்ன செய்யப்போகுதுன்னு தெரியல, நம்ம நிற்கிறோன்னு ஒரு 3ஆம் இடத்துக்கு ஒரு 5-6 கட்சிகள் போட்டியிடும் போது நம்ம தான் 2வது பெரிய கட்சிங்கிற ஒரு கிளைமாவது பண்ணிக்கலாம். அதிமுக திமுகக்கு பிறகு நாங்கள் பாருங்க 80,000 வாக்கு வாங்கியிருக்கோம், நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம். இது எல்லா சந்தர்ப்பம் தவற விட்டீங்களே. தோக்க போறங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல, யாருமே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல. நான் டே 1லேருந்து டிஎம்கே ஜெயிக்க போது சந்திரகுமார் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டேன். நான் பேசுற போறேன் வாக்கு வித்தியாசத்தை குறைப்பது பற்றி, இவங்களை பொறுத்தளவுக்கு 2வது இடம் யாருங்கிறத பற்றி. ஏடிஎம்கே போட்டிட்டு இருந்து வாக்கு வித்தியாசத்தை குறைச்சிருக்கணும். இல்லை அவங்க ஏடிஎம்கே வந்து மற்றவங்கள்ட்ட பேசி நீங்கள் போட்டிடாதீங்கப்பா, நாங்கள் போட்டிடுறோம்ப்பா, எல்லா கட்சியும் சேர்ந்து வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கணும். இல்லை பிஜேபி வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் பாலாக்கி நல்ல லட்டு மாதிரி வாய்ப்பை திமுக கொடுத்துட்டாங்க, நாம் தமிழர் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் இந்த யார் பி டீம் டி டீம், யார் டீம் பார்ட்னர் எல்லா கேள்வி இப்போ தான் வருது. விக்கிரவாண்டியில் போட்டிட்டாங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன் ஈரோடு கிழக்க தவிர்த்துட்டாங்க? அங்கே பாமகக்கு ஒரு பேஸ் இருக்குது, அதனால நம்ம செய்வோம் சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை பாமக வச்சுட்டாங்க. இங்கே வந்து பாஜகவுக்கு வாக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அவங்க அப்படி நினைக்கல போல. பாஜகவினர் நினைக்கல, வேற என்ன மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வேணும் கணக்கு. இது வந்து இப்போ அகமதாபாத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா போட்டிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அவ்வளோதான் நான் சொல்றேன். அப்போ நீங்கள் என்ன கணக்கு, உங்கள் ஏரியா நீங்கள் நினைச்சிக்க நிற்கிறீங்க, இது என் ஏரியா இல்லைன்னு நினைக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்? கொங்கு பகுதியில் வளர்ந்துருக்கு பாஜக, அது அவங்களுக்கே தெரியும்ல சார். நானதில் ஒரு பேச்சுக்குங்க, நாளைக்கு வந்து 3000 ஓட்டு வாங்கி டெபாசிட் போயிருன்னு வச்சுக்க, ஒரு பேச்சு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேலாக கிடைக்கணும், நம்ம எங்கே இருக்கோம்னா தெரியும்ல. நீங்கள் 40,000 வாக்கு வாங்கி நீங்கள் நம்பர் 2 விடுறீங்க அப்படின்னு வித்தியாசமாக தெரியும்ல. குறைஞ்சபட்சம் 12,000 வாக்கு வந்து நாம் தமிழர், 40,000 வாக்கு வந்து பாஜக, 1,00,000 வாக்கு வந்து திமுக அப்படின்னா அந்த வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கும் பாருங்க, எங்களுக்கும் தேர்டுக்கும் டிஸ்டன்ட் ஒரு இது இருக்குது, அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். நாங்கள் நாம் தமிழர்லாம் பின்னாடி சொல்லிக்கலாமா இல்லையா? நீங்கள் எல்லா வாய்ப்பும் தர விடுறீங்களே. அதான் சார், இப்போ கொங்கு பகுதியில் அதுவும் குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு அங்கே நல்ல பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்குது, பேஸ் உருவாயிருக்குன்னு சொன்னாங்க. கொங்கு பகுதியில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க உருவாயிருக்கு. நான் நம்புறேன், அவங்க நம்பணுமே. நான் சொல்லிட்டு இருக்கேன் வெளியிலேருந்து, பையன் நல்லா இருக்கான் ஓடி ஜெயிச்சிருவான்றேன், பையன் தூங்க போயிட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை தேசிய தலைமையின் முடிவாக இருக்குமா? தேசிய தலைமையோட முடிவு தான், மாநில தலைமை சொல்றதான் தேசிய தலைமை. இந்த ஈரோடு கிழக்குக்கெல்லாம் தேசிய தலைமை வந்து வீட்டோ உரிமையெல்லாம் எடுத்து பண்ணாங்க. அலையன்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறதுல மாநில தலைமையை மீறி ஒரு முடிவு எடுக்க முடியும், அதுக்கு ஒரு கணக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து மாநில தலைமை சொன்னால் உடனே சரின்றுவாங்க, நாங்கள் போட்டிடுறோம் சரிங்கன்றுவாங்க. அதில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா வேணுமா வேணாம் அந்த அளவுக்குலாம் அங்கே பெரிய தலையீடு இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இது வந்து இட் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஆனால் மாநிலத்துக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு இடைத்தேர்தலில் கூட சார், இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தோம், அதிமுக போட்டியிடுது, அதனால் நாங்கள் போட்டியில் நின்றுருந்தா எங்கள் பலமும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நின்றுருந்தா அந்த பலத்தை காமிச்சிருக்கு. அதை தானே சொல்ல, நீங்கள் பெண்ணாகரை வந்து ஒரு நல்ல உதாரணமாக நீங்கள் பார்க்கணும். அங்கே வந்து 2010 பை எலெக்ஷன் நடக்குது, அங்கே திமுக வெல்லுது, பாமக 2ஆம் இடம், அதிமுக டெபாசிட் போது 3ஆம் இடம். 2011 ஒரு வருஷத்துக்கு நிலைமை மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு பேச்சு சொல்ல இல்லை 2 பாடம் கிடைக்குது. ஒன்று இடைத்தேர்தல் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது கிடைச்சிருச்சு. 2ஆம் இடம் பெண்ணாகரத்தில் வந்ததுனால தான் தருமபுரி கிருஷ்ணகிரியில் எங்கள் கோட்டைன்னு பாமக இன்னும் நம்புது.
உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அதிமுகவை மீறி அவங்களால செல்ல முடியும். ஜெயலலிதா இருந்த காலத்தில் மறந்துடக்கூடாது அப்படிங்களா? அப்போ பெண்ணாகரம் என் கோட்டை, அதை உள்ளடக்கிய தருமபுரி கிருஷ்ணகிரி என் கோட்டை அப்படின்னு அவங்க ஏன் நிற்கிறாங்க? இன்னைக்கு எந்த கூட்டில் இருந்தாலும் அந்த சீட் யாருக்கு? அப்போ ஏன் அந்த சீட் உங்களுக்கு? அப்போ நிற்க போய் தானே தெரியுது. அப்போ நாங்கள் 2010 அதிமுக பின்னாடி தள்ளவங்க சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு பாஜக என்ன சொல்லுது? 2024 நாங்கள் இத்தனை தொகுதியில் நாங்கள் அதிமுக பின்னாடி தள்ளோம், இவ்வளோ இடம் உங்கள் டெபாசிட் போச்சு, நாங்கள் இவ்வளோ இடம் நாங்கள் நம்பர் 2 சொல்கிறாங்கல்ல. அது எப்படி தேர்தல் நிற்க போய் தானே? நீங்கள் நிற்காம இருந்தீங்க எப்படி வந்திருப்பீங்க? ஒருவேளை நின்று அந்த மாதிரி வரலைன்னா அப்படி நினைச்சிருக்கலாம்ல சார். நீ தோக்கிற பற்றி ஜெயிக்கிறவர் தலைவரா கட்சியா? தோத்துட்டா அப்போ எது கட்சி நடத்துறீங்க? அப்போ இலகணேசன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பொன்ராஜன் என்ன பண்ணிருந்தாரு? தமிழிசை என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் வந்து நம்பர் 1 கட்சியாக வச்சிருந்தாங்களா? ஏன்னா போராடிக்கிட்டே இருக்கலையா, கொண்டு வந்து நிப்பாட்டலையா? இன்னைக்கு அவங்கெல்லாம் வதச்சது தானே இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. அப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஓட்டு தான் சொற்ப ஆமா, நோட்டான்னு அப்படித்தானே வளர்ந்தாங்க. அந்த கட்சி அப்படித்தானே வளர்ந்துச்சு, இல்லைன்னு சொல்லலையே. எல்லா கட்சியும் அப்படித்தானே வளர்ந்துச்சு. இன்னைக்கு நாம் தமிழர் வந்து அன்னைக்கு 1.5% தான் வச்சிருந்துச்சு, 4.5 லட்சம் வார்டு தான் வச்சிருந்துச்சு. அப்படித்தானே வளருவாங்க எல்லாருமே. இல்ல அது நாமளே இப்ப காட்டிக்கிட்டு அப்புறம் பார்கெனிங் பவர் 26 நீங்க குறைஞ்சிருச்சுன்னா அப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்காக நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணுவீங்களா? உங்க மார்க் எடுத்தாலும் தெரியும், மார்க் என்ன தெரியுதுக்கு தானே இவ்வளவுமே பேசுறது. எப்படியும் தோத்துருவோம், ஏன் போட்டிட்டு சார், அது வந்து அரசியல் கட்சிக்கான அழகு கிடையாது சார். ஏன் பாயிண்ட்ல அவங்களுக்கு வேற இலக்கணங்கள் இருக்கலாம், வேற நெசசிட்டி இருக்கலாம். தட் இஸ் நாட் மை பிசினஸ், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் வந்து களமாடுவதும் போர் புரிவதும் சமர் புரிவதும் தான் கட்சிகளுடைய வேலை. நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் ஏன் போட்டிடல, திக ஏன் போட்டிடல, அவங்க அதுக்கு இறங்கவே இல்லை. என்ஜிஓ ஏன் போட்டியில நம்ம கேட்குறோமா இன்னைக்காது? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. செஞ்சில் வச்சவங்க வந்து தேர்தல் ஏன் போட்டியில கேட்டிருக்கோமா நம்ம? அப்போ அவங்க வேலை, அவங்க நோக்கமே வேற, அவங்க வேற செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க நோக்கம் என்னது? நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று உட்கார்ந்துருக்கீங்க? தேர்தல் தானே உங்க வேலையே. அப்புறம் தொண்டர்கள் சோறு அடைஞ்சிடக்கூடாது, தோல்வியை அந்த லட்சணத்தில் கட்சி நடத்தி நான் என்ன சார் செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் பாஜக அடுத்த தலைவர் யாருன்னு 50 பேர் போட்டி போடுறீங்கல்ல, 50 பேர் போய் உட்காருங்க, ஆளுக்கு ஒரு வார்டு பிரிச்சுக்கோங்க. யார் வார்டில் கூட ஓட்டு வருதுன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். ஒரு பேச்சு சொல்ல, யார் வார்டில் கூட ஓட்டு வருதோ அவருக்கு தான் மாநில தலைவர் பற்றி சொல்லிக்கிடுவோம். சும்மா ஒரு காமெடி, ஜாலி தானே. வரட்டும். எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நம்ம கேபி ராமலிங்கம் இருக்காரு, விபி துரைசாமி இருக்காரு, எச் ராஜா இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, குஷ்பு இருக்காங்க, வானதி இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, நயினார் இருக்கிறாரு, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நாராயண திருப்பதி இருக்கிறார், எம்புட்டு பேர் ப்ரொஃபசர் சீனிவாசர், 50 பேர் ஒரு வார்டு வச்சுக்கோங்க. இன்னும் 15 நாள் தானே வேலை பார்க்க போறீங்க. நீ ஒன்று 12 வருஷம் அங்கே வேலை பார்த்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்க போறீங்களா? ஒரு மாதம் அங்கே போய் முட்டுடுங்க, ஆளுக்கு ஒரு வார்டு என்னன்னு பார்த்துருமே. அரசாங்கமே அவங்க பக்கம் இருக்கு. ஆமாங்க, நான் தான் சொல்லிட்டேன். அவங்க முறைகேடாக தேர்தல் நடத்துவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ மக்களை ஒருத்தர் வெட்ட வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவன் அருவாள் வச்சிருக்கேன், உன்னை வெட்ட வரான் அப்படின்னு ஓடி போயிருவீங்களா? அப்போ குறுக்க போது காப்பாற்றுறது உங்கள் கட்சி. ஒருத்தன் வெட்ட வருவான் அப்படின்னு அவன் அருவாள் வச்சிருக்கான், இவன் அப்பாவி மக்கள் குறுக்க போது காப்பாற்றணும்ல. அதுக்குதான் உங்கள்ட்ட தலைவா அப்படின்னு ஓடி வர்றோம். ஐயோ, அவன் அருவாள் வைக்காம முறைகேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த அருவாளை பிடுங்கிறது தானே உங்களை தலைவான்றோம். நாங்கள் கட்சின்றோம், நீங்கள் வாங்கன்றோம். காசு வேற கோடிக்கணக்கில் இறைப்பாங்க. அதே பதில் தான், அப்படியே காப்பி பண்ணி பேச பண்ணிக்கோங்க. இல்ல சார், வீட்டுக்கு போன தடவை பட்டியல் அடைச்சு ஒரு ஜனநாயக விரோதம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் காசுனால கிடையாது அப்படின்னு. காசுனால கிடையாது. அதுல எல்லாம் 66,000 ரூபாய்க்கு நீங்க எப்படி வாங்குனீங்க? 1.5 லட்சம் ஓட்டு, அதுல 60,000 ஓட்டு நீங்க வாங்கினீங்க. நீங்க எப்படி வாங்குனீங்க? அந்த காசை வாங்கிட்டு மேல போட்டுருக்காங்கல்ல, அவங்க என்ன 10 பேருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா? அவங்க எல்லாரும் தானே கொடுத்துருப்பாங்க. ரேண்டமா 1-2 விட்டு போனதை தவிர காசு கொடுத்தவங்க, ஈவிகே இளங்கோவனுக்காக கொடுத்தவங்க எல்லாரும் தானே கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்க வாங்கி மாறி ஓட்டு போட்டு இருக்கிறானா இல்லையா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காசு கேஸ்ட் எல்லாம் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அது வந்து 10 ஃபேக்டர்ல ஒன் அமங் த ஃபேக்டர். விஜய் அவரும் போட்டியிடல. ஒரு இடைத்தேர்தல் வந்துருச்சா? நான் கவனிக்கல. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, விக்கிரவாண்டியிலேயே இடைத்தேர்தல் கிடையாது, நேரா 26 பொது தேர்தல்னு. சில செய்திகள் இந்த தடவை போட்டியிடலைன்னு வந்துச்சு. வரைக்கும் அதிகாரப்பூர்வமா தனித்து கம்பேரிட்டிவா அவர் வரலன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒப்பீட்டு அளவில் அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடாத அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. அப்போ டெஸ்ட் பண்ணுறதை நம்ம முதல் டெஸ்ட் நம்ம வந்து பெருசாக வச்சுக்கலாம்னு நினைக்கலாம். அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் 1 மணி நேரம் போட்டினா 3/4 மணி நேரம் பயிற்சி, இப்போ கடைசி 15 நிமிஷம் அதிரடி அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து அது தப்பு சொல்ல மாட்டேன். இவங்களெல்லாம் வந்து இவங்க இறங்கினவங்க பின்வாங்கும் போது தான் நான் சொல்றேன். இறங்காத ஒத்தி நீங்க வந்து நீ வரல, நீ தோத்தாங்குழி பயந்தாங்குழி. ஏன் இதை பின்வாங்கிறதா பார்க்கணும் சார்? பதுங்கிறது பாயிறது தான். பாஜகவோ அதிமுகவோ எப்பவுமே உங்க கருத்தை மாற்ற மாட்டீங்க. இல்ல சார், பின்வாங்குறதுன்னு பதுங்கி பாஞ்சு ஆட்சியை பிடிக்க போறாங்க. நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைச்சு? 2027 அதிமுக ஆட்சி, நீங்க சந்தோஷமா இருந்துக்குங்க, மோட்டோலையை பார்த்துக்கிட்டே இருங்க, எனக்கு என்ன கிடைச்சு? நான் தேவேந்திரனுடைய என்ன ஓட்டத்தை என்னைக்குமே தடை பண்ணல. அப்படியே நம்ம நினைக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கன்னு தானே சொல்றேன். நாம நினைக்க கூடாது, என்னையும் கேட்குறீங்க. ஓகே, நான் வந்து உங்க என்ன ஓட்டத்தை மாட்டேன்னு சொல்றேன். நீங்க எதுக்கு ஏன் ஓட்டத்தை மாத்துறீங்க? நீங்க நடக்க சொல்றது நடக்க போதா, நான் சொல்ல நடக்க பார்த்துருவோம். சாமி புண்ணியத்தில் 2012 நான் சொல்ல நடந்துச்சா இல்லையா நீங்க பாத்துக்குங்க.
ஒன்று மாறி சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ பயங்கரமாக பேசுனீங்க, என்னாச்சுன்னு ஏதாவது ஒரு தேர்தல் கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாயுது பதுங்குது ஏதோ சொல்லுங்கள், வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடச்சி? உங்களுக்கு இன்னைக்கு ட்வீட்டு நாளைக்கு டெலிட்டு, உங்களுக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஏன் பார்க்க போகிறேன் நான்? அப்படி கிடையாது. நம்ம சொன்னால் அது கல்வெட்டு மாதிரி நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் அது முயற்சி பண்ணியிருக்கேன். நான் வந்து பெரிய புத்த பிதாமகன் கிடையாது. நான் வந்து முயற்சி பண்ண அரசியலில் பாடம் கற்றுக்க முயற்சி பண்ணேன். அது என்னவா ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க. எனக்கு என்ன பிடிச்சி? தேர்தல் புறக்கணிப்பும் காலங்காலமாக நடந்தது தானே சார். திமுக கூட புறக்கணிச்சிருக்கு. ஆமாம், எல்லாருமே அதிமுக புறக்கணிச்சிருக்கேன். ஜெயலலிதா இருக்கும்போதே புறக்கணிச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த களம் என்ன? நான் அவங்க இல்லை, நீங்கள் அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ கருணாநிதி என்ன செஞ்சாரோ அது மாதிரி ஸ்டாலின் செய்யணுமா? ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு எச்ராஜா வாயால் பட்டம் வாங்குறாருல. அப்போ என்னால் ஆனது என்ன பண்ணணும் ட்ரை பண்ணுறாருல. கூட்டணி வந்து இந்த உடஞ்சிருச்சு இந்த உடஞ்சி நினைக்கும் போது தக்க வைக்கிறாருல. நீங்கள் அதை சமரசம் சொல்லுங்கள், பலவீனம் சொல்லுங்கள், பணிஞ்சிட்டாருன்னு சொல்லுங்கள், அடி பணிஞ்சிட்டாருன்னு சொல்லுங்கள். தக்க வச்சு நிற்கிறாரா இல்லையா? அல்டிமேட் ஃப்ரூட் என்ன? அதானே பார்க்கணும். நீங்கள் பொசுக்கு சண்டை போட்டு ஓடி போயிட்டீங்கல்ல. சண்டை போட்டு தண்ணி கொடுத்துட்டு போனீங்க. அதையாவது வந்து ஸ்தாபிச்சிங்களா? அதாவது கூட இருந்தும் ஒன்றா இல்லை, தனிச்சிருந்தும் ஒன்றா இல்லை. அப்போ என்ன கணக்கு? அப்போ யார் ஜெயிப்பா? இவ்வளோதான் கேள்வி. சார், விஜய் விஷயம் பேசும் பொழுது எம்ஜிஆர் இதே மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் அவர் கிடைச்ச வெற்றிங்கிறது பொது தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இப்போ விஜய்க்கும் இது அந்த மாதிரியான ஒரு களமாக இருந்திருக்கலாம்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்து ஒரு பெரும் புரட்சி. அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆளும் திமுக வந்து 3ஆம் இடம் போன இடம் தேர்தல். அது வந்து ஒரு மாபெரும் புரட்சி. எந்த சந்தேகமும் அது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அது கட்சிங்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாக இருந்துச்சு. இது வந்து காலத்தின் கட்டாயமில் இவருடைய விருப்பமாக இருக்குது. அந்த ரெண்டு எம்ஜிஆரையும் விஜயும் நீங்கள் வந்து புது கட்சின்னு மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் வந்து பல வருஷம் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இன்னைக்கு அண்ணன் டிஆர் பாலுவும், ஒரு காலத்தில் திரு ஸ்டாலினும், ஒரு காலத்தில் இன்னும் பெருமக்களும் இருந்த பொருளாளர் பதவியில் இருந்தவர் எம்ஜிஆர். திமுகவுடைய பொருளாளர். அவர் வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கேண்டிடேட், இந்த மாதிரி பல பொசிஷனில் இருந்தவர். அண்ணாவுடைய அன்பை பெற்றவர். அவர் திமுக மாநாடுகளில் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் உள்ளே என்ட்ரி ஆனார்னா அண்ணா கூட்டத்தை விட்டுட்டு எல்லாரோடைய கூட்டம் போல வச்சுட்டு பழத்தை சுற்றி இருக்கிற போல வந்து பார்ப்பாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ணா வந்து இதே கடின அவ்வளோ பாராட்டி சொன்னார். அவர்கிட்ட ரசிகர் மன்ற அமைப்பு ரீதியாக பெரும்பலம் வந்துச்சு. திமுகவுடைய பெருவெற்றிக்கு எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றங்கள் மிகப்பெரிய காரணம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு கட்சியில் இருந்த ஒரு கட்சி அனுபவமே உண்டு. புரியுதுங்களா? அப்படி கூட தலைவர்கள் யாரும் வரல. அவர் வந்து அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரைக்கும் வந்து யாரும் மாயாண்டி தேவர் வரைக்குமான கட்டத்தில் தலைவர்கள் யாரும் வரல. நாஞ்சிலாரோ நெடுஞ்செலியரோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே வரல. அப்புறம் பின்னாடி வந்தாங்க. ஆனால் அவருக்கு ஒரு அமைப்பு பலம் வந்துச்சு. ஆனால் திரு விஜய் வந்து இப்போ தான் முதல் முறையாக காலத்தில் சந்திக்கிறார். அவருக்கு வந்து இன்னொரு பேச்சே வாங்கலை. ஆக்சுவலாக இன்னொரு பேச்சு வாங்கலை. அவர் வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைலில் பண்ணுறாரு. மக்களும் வந்து அதை எதிர்கட்சியில் அப்படி தட்டின மாதிரி எதிர்கூடன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சார், நாம் தமிழர் வர்சஸ் திமுகன்னு தான் களம் இருக்குன்னு நாம் தமிழர்கள் தம்பிகள் வந்து சொல்றாங்க. நிர்வாகிகள் வந்து அப்படி இல்லைன்னு நேரடி போட்டி அப்படி இல்லைன்னு தெரியும். அந்த கிளைம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இவங்க மிஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன். அதை நான் ஏற்கனவே சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை இல்லை. நாம் தமிழராக திமுகங்கிறது உண்மை இல்லை. ஆனால் 2026 அது நடக்க போகிறதில்ல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நான் அவர்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்கும் அவர்களுக்கான மதிப்பீடு தான். என்ன குழப்பம்? நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு போட மாட்டேன், நோட்டாக்கு போடுவேன்னு ஒரு காலத்தில் மக்கள் இருந்தாங்க. ரைட்டுங்களா? அப்படி இருந்த காலத்தில், தேர்தல் புறக்கணித்த காலத்தில், ஓட்டு போடாமல் இருந்த காலத்தில், ஏடிஎம்கே தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிருக்க காலத்தில், பாஜக தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்ச காலத்தில் அவர் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் அவருக்கான மதிப்பீடு தானே, அதோடைய விளிம்பியங்களை ஏற்றுறது தானே. பாரு, நான் வந்து போன முறை தேர்தல் 10,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தேன், இந்த தேர்தல் 18,000 ஓட்டு வாங்கியிருக்கேன், நான் கட்சி வளருது சொல்லத்தானே செய்வார். அது நீங்கள் எப்படி பொய்ன்னு சொல்வீங்க? அவர் நம்பரில் காட்டுவார், அவர் பிம்பத்தை காட்ட மாட்டார். ஒரு இமேஜினரி பொசிஷன் கூட நம்பர், நான் தான் சார் நம்பர் 2 மாதிரி, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்வீங்க? லாஜிக்கலி அடுத்த 10 மாதத்துக்கு இந்த வாதம் உண்மை தானே. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் தவற விடுறீங்கன்னு தானே நான் கேட்குறேன். உங்களுக்கு ஆர்கே நகரில் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்ட போது எல்லா கட்சியும் புறக்கணிச்சாங்க. யூ ஓன்ட் பிலீவ். எதிர் நின்னது யார் தெரியுமா? இந்திய கம்யூனிஸ்ட் டிராஃபிக் ராமசாமி. ஓகே, அவர் மட்டும்தான் இருந்தார். ஸோ டிராஃபிக் ராமசாமியை வென்றால் ஜெயலலிதா வந்துடக்கூடாதுங்கிறனால பெருமக்களுடைய பெருமுயற்சியோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திடீர்னு களமிறங்கி அண்ணன் தாப்பாண்டியனுடைய தலைமையில் திரு மகேந்திரன் அவர்கள் போட்டிட்டு திடீர்னு வந்தாங்க. அதாவது யாரை ஜெயிச்சாங்கன்னு அது ஒரு கணக்கு வேணும்ல. அது ஜெயலலிதா வெர்சஸ் டிராஃபிக் ராமசாமின்னு அப்புறம் என்ன ஆகுது? நீங்கள் அவ்வளோ ராஜேந்திரம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு கேண்டோட போட்டிடாமல் பண்ணிருக்கணும். எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து புறக்கணிக்கல. நீங்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டாம்ல, புறக்கணிக்க வேண்டியது புறக்கணிக்க முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாரும் இப்போ யாருமே நிற்க விடாம பேசி போட்டியிடாம எல்லாரும் நீங்களா போட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா போட்டி இல்லைன்னா இருந்தல. இந்த பாய்காட்டுங்கிற ஒரிஜினல் சென்ஸ் தானே. இப்பவும் அதை சொல்றாங்கல்ல. அதான் நீங்கள் போட்டி இருக்குது, வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்க வாக்கு வாங்க போறாங்க, அப்புறம் என்ன? நாம் தமிழர் தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மற்றவங்கலாம் இந்த புறக்கணிப்புன்றது அவங்களுக்கான சவால், திமுகக்கான சவால்,
அது ஒரு நாங்கள் புறக்கணிச்சதே ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடின்றாங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய மிச்சம்னு சொல்லிக்கலாம், காசு மிச்சம்னு சொல்லிக்கலாம், ஆள் இல்லைன்னு நம்ம வந்து யாராவது 4 பேர் விமர்சனம் பண்ணிக்கலாம். அதில் பெருமைக்கான விஷயம் எதுவும் இருப்பதா நான் அறியல. பெரியார் குறித்து சீமான் பேசிய பிறகு கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் ஈரோடு கிழக்கிலேயே இருவருக்கும் இடையிலான அந்த ஒரு தேர்தல் களமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அங்கே இதெல்லாம் எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. பெரியாருக்கு எதிராக இவ்வளோ பகிரங்கமாக பேசின பிறகு ஈரோடு கிழக்கில் சீமான் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு எதிரானதும் திமுக ஒத்துக்கிடுமா? வாங்குற அப்போ திமுக வாங்குற ஓட்டெல்லாம் பெரியாருக்கு ஆதரவானதுன்னு. திமுக ஆகப்பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய கூட்டணி, ஆளுங்கட்சி. நீங்கள் தான் சொன்னீங்க காசு கொடுப்பாங்கன்னீங்க, அருவாள்னீங்க, பாட்டினீங்க, எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க. திருப்பி வந்து என்ன கேட்குறீங்க? அது ஒன்றானு திமுக தனித்து போட்டுட்டும் அந்த இடத்தோட ஒத்துக்கிடும் ஒரு பேச்சு. அப்படின்னாலும் திமுக பெரிய கட்சி நான் எந்த கோர்ட்லையும் சொல்லுவேன், எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து 8 கட்சியோட நிற்பாங்க, ஆளுங்கட்சியாக நிற்பாங்க, இடைத்தேர்தலில் நிற்பாங்க, எதிர நிற்கிற அவ்வளோ பேரும் பெரியார் ஆதரிக்கிற பெரியார். ஆமாம், அவங்களும் பெரியாருங்கிறது ஐடியாலஜி, புரியுங்களா? நான் சொல்ல நீங்கள் வாங்குற வாக்கு, நான் என்ன சொல்றேன், நான் நீங்கள் ஒரு பலவான், நீங்கள் என்னை 10 அடி அடிச்சிட்டீங்க, ஆனால் நான் பதிலுக்கு 1 அடி அடித்தாலும் உங்களுக்கு அசிங்கங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நியாயமான போட்டி. நாம் தமிழர் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு எதிரானது ஒத்துக்கிடுவாங்களான்னு. அதான் சார், அப்போ இவங்க வாங்குற எல்லாமே பெரியாருக்கு ஆதரவானதா? நீங்க பெரிய கட்சி சார், நீங்க ஆளுங்கட்சி சார், நீங்க கூட்டணி சார், அப்படியே நம்ம வச்சுக்கணும் ஒரு பேச்சு. அதுக்கு தான் நான் சொல்றேன், அப்படி ஒரு பேச்சு வச்சா நீங்க தனியா போட்டிடுங்க. எந்த கட்சியுடைய ஆதரவும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது, எங்களுக்கு கிடையாது. திமுக வருஷம் வாங்க நிப்போம், அதுவுமே நியாயமற்ற போட்டி தான். ஆனா பரவாயில்லைன்று அதுல ஒரு உண்மை உருவம் தெரியட்டும். அப்படி இல்லை, நீங்க எப்படி நீங்க 10 கட்சியும் ஒரு சின்ன கட்சியும் வந்து நீங்க போட்டி போட்டு நாங்க தானே பெரியாள்னு சொன்னா உங்களுக்கு நியாயம் இருக்கா? பெரியாள் இல்லை சார், இந்த பக்கம் கிளைம் அப்படி வைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அப்படித்தாங்க வைக்கணும். அதுதாங்க ஒரு கட்சிக்கு அழகு. அவங்க வைக்கிறது ரொம்ப அருமையான வைக்கும் போது அது சரியா இருக்கும் தானே. உங்களுக்கு ஆசைக்குன்னு வச்சுக்கோங்க. பெரியாரை இன்னைக்கு எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அண்ணன் துரைமுருகன் வந்து பெரியாரை விமர்சிப்பவருடைய பிறப்பை நான் சந்தேகப்படுவேன். எவ்வளவு பாரிய வார்த்தையால் அவங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் பர்சனலா போறாங்க. ஆனா இவர்கள் யாரெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க பாருங்க. இந்திரா காந்தி மதுரையில் தாக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? ஐயா பழநெடுமாறன் எங்களுடைய பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறார். காமராஜரை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? இவர்கள் இப்ப மூதறிஞர் ராஜாஜி பற்றி சொன்ன விஷயங்கள் என்ன? கலாம் என்றால் கலகம்னு சொன்னது யார்? இந்துக்கள்ல திருடர்னு அர்த்தம்னு சொன்னது யார்? இதெல்லாம் எங்கேயாவது போட்டியில் வந்துச்சா, பேச்சில் வந்துச்சா? வம்படியா சாதாரணமா எந்த பிரச்சனையும் இல்லாம சீமான்ட்ட வந்து பெரியார் பத்தி ஒரு கேள்வி எழுப்பப்படுது, அவர் பதில் சொல்றாரு. சரிங்களா? அவர் வம்படியா வந்து ஒரு விஷயம் ஆதாரம் இல்லாததை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வைக்க நீங்க வாங்க, நான் இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. நீங்க வந்து அம்மையார் இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது என்ன ஆதாரம் வச்சு அவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் என்ன நீங்க தயவு செய்து போய் பாருங்க. ராஜாஜி பற்றிய கமெண்ட்ஸை பாருங்க, எம்ஜிஆர் பற்றி கமெண்ட்ஸை பாருங்க. திராவிடம் பேசுறீங்களே, ஒரு இந்தியாவில் 2 கேரளம் பத்தி சொன்னது யார்? கேரளம் உங்களுக்கு திராவிடத்தில் கணக்கில் வராதா? ஒரு இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாதுன்னு சொன்னது யாருன்னு யோசி. காமராஜரை பற்றி சொன்னார், ஏழை பங்காளின் பங்களா வீட்டை பாருங்கள், ஹைதராபாத்தில் காசு வச்சிருக்கிறத பாருங்கன்னு சொன்னது யார்? ராஜாஜியை குள்ளுகுப்பட்டார்னு விமர்சனம் பண்ணது யார்? பெரியார முரசொலி பத்திரிகையில் விமர்சனம் பண்ணது யார்? சார் அதே மாதிரி யார் கருணாநிதி எல்லாருமே அதே மாதிரியான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. யாரு சொல்லுங்க? இந்த பக்கம் தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் நினைவுபடுத்துக்கு நான் சொல்லிடுறேன். நான் இப்போ நான் இவ்வளவு சொன்னேன், நீங்க இது மாதிரி ஒரு நினைவுபடுத்துக்கு நான் செல்வி ஜெயலலிதா ஈரோடு பொதுக்கூட்டத்திலேயே கலைஞரை ஒரு குறிப்பிடாம, ஆனா மஞ்சள் துண்டோடு வந்த எலின்னெல்லாம் பேசுனதெல்லாம் இருக்குல்ல சார். நீங்க எலி புலி இது மாதிரி பால் கண்டிப்பாவே அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் பர்சனல் அட்டாக் வந்து ஜெயலலிதா தான். நீங்க அப்படி வச்சுக்கினீங்க. நான் வந்து பொலிட்டிக்கல் அட்டாக் பத்தி மட்டும் பேசுறேன், பர்சனல் அட்டாக் யார் பேசுறான்னு போறேன். நீங்க அப்படியே 2 திராவிட கட்சிகள் என்ன நீங்க ஜனநாயகத்தை கொண்டு வந்தீங்க நீங்க பேசிக்கங்க நான் சொல்லுவேன், அது எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நீங்க அப்படி பர்சனல் அட்டாக் பத்தி வந்து எல்லாரும் பக்கமும் எல்லாருமே பேசி இருக்கிறதா தானே. அப்ப நீங்க பெரியார் பத்தி கோவப்படுறீங்க, அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாத ஒரு பெரியார் சொன்னதா சொல்லும் பொழுது அது எங்க ஆதாரம் தானே. நான் வந்து 18 வீடியோ போட்டிருக்கேங்க, 18 வீடியோ போட்டிருக்கேன். நீங்க தயவு செய்து போயிடும். இல்ல இந்த விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் வச்சுங்க. நான் அவர் தான் முன்னாடி சொல்ல, நீங்க கதவை பூட்டி வச்சுட்டு ஆதாரம் நீங்க வந்து பூட்டின கதவுக்குள்ள எப்படி அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கறாங்க. எங்க நீங்க உள்ள போனதை பார்த்தோம், திருடன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்றாங்க. ஒரு பேச்சு நான் சொல்றேன், திருடன் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான்னு சொல்றோம். கதவை பூட்டி வச்சுட்டீங்க, திருடன் உள்ள இருக்கான்னு நாங்க சொல்றோம். இல்லங்க உள்ள பூட்டி இருக்கு, பூட்டின கதவுல எப்படி உள்ள போகும்போது பார்த்தாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கதவு திறந்தா தானே தெரியும் சார். அது அவங்க வீடு இல்ல, உள்ள போனது அவங்களா கூட. ஆமாங்க, பெரியார் வந்து உலகத் தலைவர்ல, தமிழர் தலைவர்ல. ஏன் அவருடைய புத்தகங்களை நீங்க வந்து நாட்டுடையமாக்க மாட்டேன்றீங்க? ஏன் அவருடைய படைப்புகள் நாட்டுடையமாக்க மாட்டீங்க? ஏன் டெலீட் பண்றீங்க? நான் பார்த்துருக்கேன் சார். அவங்க போட்ட வந்து அதே இந்த தமிழ், நான் எங்கள் சாணக்கியால எங்கள் தம்பிகள் போய் அங்கே இருந்த விடுதலை பேப்பரை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வாங்கி நாங்கள் பப்ளிஷ் பண்ணி போட்டோம். மறுநாள் அந்த பேப்பரை காணும், ஃபைலையும் காணுங்க. நல்ல வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சோம், தப்பிச்சோம். ஃபைலே காணும் சார், பேப்பரை எதுங்க பெரியார் திடலில் எது திறந்து கிடந்ததோ அது இல்லை. சேலம் மாநாட்டை பற்றி மாநாட்டு தீர்மானங்கள் அப்படியே எடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். அவங்க பத்திரிகையில் வந்து எங்கே போச்சு அந்த பேப்பரு? இதில் திராவிட மாய அண்ணன் அவ்வளோ புத்தகம் போட்டிருக்காரு.
பெரியார் சிந்தனைகள், பெண்ணியன் அடிமையானால், எவ்வளோ புத்தகங்கள் இல்லை அவங்க புத்தகம் எதுவுமே வந்து இவரையே அவர் போட்ட புத்தகங்கள் கிடையாது. ரெஃபரன்ஸ் பண்ணுறது பூராமே உண்மை, விடுதலை, குடியரசு. குடியரசுல வந்தது இந்த நாள்ல வந்ததுன்னு சொல்லி ஒரு ஆதாரம் சொல்றாங்க. ஆனா அந்த நாள்ல அப்படி இல்லைன்னு வெரிஃபைட் ஆகி வருது. நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. நான் திரும்ப அதுக்குள்ள நான் போவேன். அந்த எக்ஸாக்ட் நிறைய நாள் சொல்லப்பட்ட ஒரு பொய்ன்னு தானே சொல்றாங்க. அது ஆதாரம் இல்லாத ஒரு பொய்ன்னு சில செய்தி சேனல்களே அதை ஃபேக்ட் செக்கும் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், திரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் பொறுப்பெடுக்கும், நான் பொறுப்பெடுக்கும். ஆனால் இந்த சென்ஸில் அவர் 100 சொல்லியிருக்காருன்ற இந்த கற்பு பற்றி, இந்த பெண்கள் பற்றி, இந்த பாலுறவை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ஐயா வீரமணி சொல்கிறார் இந்த வார்த்தையை, ரிலேஷன்ஷிப் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெண்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் எதுக்கு வந்து தூக்கிட்டு சுமக்கணும்னு ஐயா வீரமணி அவர்களுடைய வாயிலே இருக்குது, வார்த்தையிலே இருக்குது, ஆடியோ வீடியோவே இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லுவார் அப்படின்னு பெரியார் அவர்களை பற்றி ஆசிரியர் வீரமணி இது நீங்கள் உடன்படுறது மற்றெல்லாம் விட்டுருங்க. அவர் அம்மா சொன்னாரா அக்கா சொன்னாலாம் விட்டுருங்க. பெண்களை வந்து மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் மகிழ்ச்சிக்காக பயன்படுத்திக்கணுங்கிற வார்த்தை ஐயா சொன்னார்னு வீரமணி ஏன் சொல்கிறார். இதில் உங்களுக்கு ஏற்பான்னு இந்த எதிர்க்கிற பெருமக்கள் கூட சொல்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்துடும். நான் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தேடி தரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் எல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னாடி ஆசிரியர் வீரமணிட்டே பேட்டி கேட்டு இதை பூரா கொண்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் எடுத்து பாருங்க, நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். எவ்வளோ புது படம் வந்தாலும் பழைய படத்துக்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும். சார், ஈரோடு கிழக்கில் இந்த பிரச்சாரங்கள் ஏன்னா வழக்கமான தேர்தல் பிரச்சாரத்தை தாண்டி இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து திமுக அரசுடைய நலத்திட்டங்களுக்கு மக்கள் கொடுக்குற வாக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஜெயிச்ச உடனே அப்படி தான் சொல்லுவாங்க, தமிழக மக்களுடைய ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதெல்லாம் வரப்போகிற வார்த்தைகள் டெக்ஸ்டில் பேடி வச்சு, ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் 234 நம்ம வந்து ஜெயிக்க போகிறோங்கிறதுக்கு ஈரோடு கிழக்கு அச்சாரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு ஃபார்முலாவாக சொல்லப்பட்டிருந்துச்சு. இடைத்தேர்தலுக்கான பல ஃபார்முலா சொல்லி வந்து அதை அப்படி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த முறை எப்படி இருக்கும்னு அவ்வளோக்குலாம் தேவையில்லை. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன மாதிரி செய்ய போகிறாருன்னு தெரியல எனக்கு. அவ்வளோக்குலாம் தேவையில்லை. ஏற்கனவே இப்போ ராஜபாட்டை கிளியராக இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்குது. அவங்க வந்து 66,000 ஓட்டில் ஜெயிச்சோமா இப்போ 75,000 ஓட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற. காங்கிரஸே 66,000 ஓட்டு ஜெயிக்கும் போது இப்போ நம்ம வந்து 75,000 ஓட்டில் ஜெயிக்கிற மாதிரி திமுகவில் வந்து சேர்ந்துருக்கக்கூடிய அதிமுக காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த பழைய அக்ரெசிவ்னஸ் அப்படியே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார். நீங்கள் சென்னையில் பாருங்கள், நீங்கள் வந்து சும்மா யோசிச்சு பண்ண ஏதோ போட்டு கொடுக்குறதோ இது பண்ணுற மா சுப்பிரமணியம் முன்னிலையில் இருக்கிறாரா, சேகர்பாபு முன்னிலையில் இருக்காரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 10 வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி ராஜகண்ணப்பன் இருக்கிறாரா, மற்றவங்க இருக்கிறாங்களா பார்த்துங்க. KK சார் இருக்கிறாரா, மற்றவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறா, மற்றவங்க நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க ரகுபதி இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. முன்னால் அதிமுகவில் இருந்தவங்க எவ்வளோ பிரமாதமாக வந்து செயல்படுறாங்க, எவ்வளோ பிரமாதமாக பயன்படுத்தப்படுறாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எதிராக காலம் பூரா அரசியல் பண்ண திமுக காரங்க என்னவா இருக்காங்கன்னு பாருங்க. அதே சேகர்பாபுக்கு எதிராக திமுக அரசியல் பண்ணுவாங்க, செந்தில் பாலாஜிக்கு எதிராக திமுக அரசியல் பண்ணுவாங்க, பிரமாதமாக இருக்காங்க. அந்த ஒற்றுமை தான் நமக்கு. அப்படி இணக்கமாக இருந்து திமுக பழைய திமுக காரர் அந்த இடத்துல இருந்தால் தானங்க திமுகவுக்கு சந்தோஷம். 33% இடஒதுக்கீடு ஏடிஎம்கேல கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே சார், இந்த தேர்தல் முடிவு 26 தேர்தலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. 26 going to be a tough election for DMK. பட் வந்து அவங்களுக்கான எட்ஜி வந்து நோ டவுட். மக்கள்கிட்ட அதிருப்தி ரொம்ப இருக்கு. வந்து ஒரு அவங்க நினைக்கிற மாதிரி ராஜபா, அதனால தான் அவங்க அலையன்ஸை தக்க வச்சிருக்காங்க. எனக்கு வந்து 200 சீட் நான் சாதாரணமாக ஜெயிப்பேன்னு அவங்க வந்து 2 பேர் போனால் போங்கப்பான்னு பார்த்துக்கலாம்னு சொல்லலாம்ல. யாராவது ஒருத்தர் போனால் கூட அவங்களுக்கு டபுள் ஆயிரும் எதிராளுக்கு பலம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. இவ்வளோ சமரசங்கள், இவ்வளோ காம்ப்ரமைஸ்கள், இவ்வளோ விஷயங்கள்லாம் எதுக்கு நடக்குதுன்னு அது நம்ம தக்க விட்டுறக்கூடாது, தவிர்க்க விட்டுறக்கூடாதுங்கிறது. ஆனால் இது ஏன் ஒரு எட்ஜ் இருக்குன்னு அலையன்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது. வேறு யாருமே யார் ஒற்றுமையாக இருக்கா? நீங்கள் சும்மா 2+2 கணக்கே போக முடியும். இதுக்கு வந்து பெரிய பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து நீங்கள் பேச வேண்டியது இல்லையா? இங்கே பார்த்தாலே தெரியும், அவங்க 7 பேர் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, 7 பேராக தனித்தனியாக இருக்காங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் இஸ். இல்லை புதுசாக விஜய் வந்திருக்கிறாரு, அது எதுவும் இம்பாக்ட்? அவர் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் போட்டுவிட்டு அவர் சொல்கிறார், உண்மையான சமூக நீதி, உண்மையான அன்பு, உண்மையான அவர் நான் தான் ஒரிஜினல் திமுகன்னு சொல்ல வர்றார். வேற ஒன்றுமே இல்லை. திமுக அவர் தான் திராவிடத்தின் பெயரால் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நான் தான் ஒரிஜினல் திராவிடமும் தமிழ் கண்கள்னு சொல்லிட்டார். இது எல்லாம் அவர் சொன்ன புத்தாண்டு எல்லாருமே கொண்டாடுறது. நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எங்க இருந்து வந்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய அரசு, நான் தமிழ்நாடு அரசை மதிக்கிறேன், தமிழ்நாடு அரசு என்னுடைய அரசுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசுல நவம்பர் மாதம் 2024 ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அரசின் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்கள்னு போட்டாங்க. அதில் வந்து ஏப்ரல் 14ன்னு போட்டிருக்காங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு / அம்பேத்கர் பிறந்த நாள் போட்டிருக்காங்க. நான் அதை நினைக்கிறேன். நீங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நாம் தமிழர் சொல்லியிருக்காரு.
பாரதிதாசன் சொன்னா நித்திரையில் இருக்கும் தமிழா தமிழக முதலமைச்சர் பேச்சை கேட்கணுமா நீங்க பாரதிதாசன் பேச்ச நீங்க சொல்லுங்க. தமிழக முதலமைச்சரோட பொங்கல் வாழ்த்து செய்தியிலையும் புத்தாண்டுங்கிற வார்த்தை இருக்கு. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. புத்தாண்டுங்கிற வார்த்தை வாழ்த்து இல்ல, புத்தாண்டுங்கிற வார்த்தை நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, மாட்டிக்கிறீங்க. இல்ல சார் இருக்கு, இது நீங்க கட் பண்ண போறீங்க பாத்துங்க. இல்ல சார் இருக்கு, தமிழர் திருநாள் இருக்கு, தமிழர் திருநாள் புத்தாண்டுங்கிற வார்த்தையும் இருக்கு. எடுங்க பாத்துருங்க. கனிமொழி அக்கா சொன்னதுல இருக்கு, அவங்களுக்குள்ள புத்தாண்டு வாழ்த்தே இருக்கு. உதயநிதி தமிழக துணை முதலமைச்சருடைய வாழ்த்துல இல்ல, தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினோட வாழ்த்துல இல்ல. ஃபர்ஸ்ட் பேராலேயே லைன்ல இருக்கு சார். என்ன போட்டிருக்காரு? நானிலம் போற்றும் இந்த நன்னாளினை எழுச்சியோடு இந்த புத்தாண்டில் கொண்டாட எதிர்நோக்கியுள்ள உலக தமிழர் அனைவருக்கும் எனது அன்பான தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு எங்க போட்டிருக்காரு? ஆங்கில புத்தாண்டு இருக்கலாம்ல, 10ஆம் தேதி தானே, அது ஜனவரி மாசம் சார். இந்த புத்தாண்டில் கொண்டாட, இந்த புத்தாண்டில் தான் சொல்றாரு சார். தமிழ் புத்தாண்டு எங்க போட்டிருக்காரு நான் கேட்டேன். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லியிருக்கிறது வந்து திரு விஜய். தமிழ் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லுவோம், ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர்னு சொல்ல மாட்டோம்ல. நாங்க சொல்லுவேன், நான் வந்து தமிழ் புத்தாண்டு கிடையாது புத்தாண்டுன்னு சொல்லுவேன், இங்கிலீஷ் நியூ இயர்னு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ஜனவரி 1க்கு யார் வந்து அவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க பாருங்க. ஓகே சார் பாருங்க, ஆனா 13ஆம் தேதி தான் சார் போட்டிருக்காரு. அதான் சொல்றேன், புத்தாண்டுங்கிறது எதுக்கு சொல்றாருன்னு பாருங்க. நீங்க தமிழ் புத்தாண்டு தான் சொல்வார். நீங்க பாருங்க என்ன ஏப்ரல் 14 என்ன சொல்ல போறான்னு பாருங்க, அவ்வளவுதானே. விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, கனிமொழி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அதுதான் சொல்றேன். பிடிஆர் தமிழ் புத்தாண்டுன்னு அதான் நான் சொல்லி. சீமான் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்புமணி ராமதாஸ் சொல்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் அரசை ஏற்க மாட்டார்கள், நான் அரசை ஏற்கிறேன். நான் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ நான் அரசு பேச்சை நான் நம்புறேன். அரசுன்னா எனக்கு பொது நான் சொல்றேன். எங்க தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து. அதனால அவர் தமிழ் புத்தாண்டு சொல்ல மாட்டார், ஏன்னா அவருடைய கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கு, நான் சொல்லலையே. அவருடைய கவர்மெண்ட் தான் 2024 நவம்பர் மாதம் அரசு விடுமுறை நாட்களில் போட்டு ஏப்ரல் 14 போட்டு தமிழ் புத்தாண்டு / அம்பேத்கர் பிறந்த நாள் போட்டு நான் பார்த்தேனே. ஆனால் அவர்களினுடைய கொள்கை வழிகாட்டுள்ள அல்லது தலைவரான கலைஞர் தமிழ் புத்தாண்டு அப்புறம் மாற்றி பேசாம விட்டாங்களா. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, பேசாமல் செட்டில் ஆயிட்டாங்களா. வேறு திமுக ஆட்சியில் வந்ததை அதிமுக ஆட்சியில் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே தொடவே இல்லையா, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது தமிழ் புத்தாண்டு இல்ல, நீங்க சொல்லுங்க. திமுக காரங்க எல்லாரும் தமிழ் புத்தாண்டு சொல்றாங்க, கொண்டாடிக்கிட்ட வேண்டியதானே. எனக்கு என்னங்க யாராவது கொண்டா நான் என்னங்க செய்ய போறேன். தீபாவளிக்கே 10 பேர் 10 காரணம் சொல்லுவாங்க. ராமர் வெற்றி பெற்றதும்பாங்க, ராமர் அயோத்தி திரும்பியதும்பாங்க, பாமா அவங்க கிருஷ்ணர் ஜெயிச்சதும்பாங்க, அசுரன் அழிஞ்சதும்பாங்க, 100 காரணம் சொல்லுவாங்க, ராவணன் அழிஞ்சதும்பாங்க. அவங்க தீபாவளி கொண்டாட்டம், அவ்வளோதான். எனக்கு தைப்பொங்கல் எனக்கு என்ன, உங்களுக்கு ஒன்று வச்சுக்க எனக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தமிழ் புத்தாண்டானா இல்லை, சித்திரை ஒன்றுன்னு சொல்கிறேன். அதற்கு என்னால் 1008 விளக்கங்கள் நான் சொல்லுவேன். அதை பற்றி நான் வீடியோவே போட்டுருவேன். விஜய் சொல்லிட்டு இருந்தீங்க சார், தமிழ் புத்தாண்டு வரிசையாக சொல்லி. அதாவது அவர் வந்து ஒரிஜினல் திமுக நான் தான் சொல்ல விரும்புகிறார், அவ்வளோதான். நீங்கள் திமுக வாக்களிக்க விரும்ப, அதனால அதில் வந்து திமுக லாபம் தாங்க இருக்கா நான் சொல்ல வரேன். இல்லை சார், அப்போ திமுக அவங்க ஓட்டுல ஒரு அவங்க எதிர் ஓட்டு, அவங்க ஓட்டுல அவங்க எதிர் ஓட்டு பூரா பிரிஞ்சா யாருக்கு லாபம், அவ்வளோதான். ஓகே. ஆனா அவங்களையே சொல்லி அவங்கள மாதிரியே இருந்து அவங்களுக்கு எதிர் ஓட்ட பிரிக்க முடியுமா? ஆமா, பிரிக்க முடியும். 2016 மக்கள் நல கூட்டணி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2016 மக்கள் நல கூட்டணினால பெனிஃபிட் அடைஞ்சது யாருன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அதிமுக தானே பெனிஃபிட் அடைஞ்சது? ஆமா, அதான் சொல்ல வரேன். அதிமுக தான் ஆளுங்கட்சியா இருந்துச்சு. ஓ, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு லாபம். ஆளுங்கட்சியா இருந்துச்சு, ஆளுங்கட்சியா தொடர்ந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ அப்படிதான் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஓகே சார், நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பண்ணுறது நன்றி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.